Hi மக்களே வணக்கம் வெல்கம் டு Madras nellai channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நான் ரொம்ப நாளா போடுறேன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். அந்த ரெசிபி தான் போட போறேன். தேங்காய் முட்டை ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்ப நான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் மறந்துட்டேன். சாரி ஃபார் தட். வாங்க இன்னைக்கு தேங்காய் முட்டை ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்காய் முட்டை ஆம்லெட் செய்கிறதுக்கு தேங்காய் மசாலா ரெடி பண்ணணும். இந்த தேங்காய் மசாலா செய்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன் ஆம்லெட் போடுறதுக்கு. அதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ போதும். இந்த மிக்ஸி ஜார் கொஞ்சம் பெருசுன்றதுனால 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிறேன். தேங்காய் சேர்க்குறதுனால காரம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். நான் குட்டீஸ்க்கு கொடுக்குறதுனால 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 3 ஆம்லெட்டுக்கு இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்தே போடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நைஸான பேஸ்ட்டாக வராது. ஸ்பூனை வச்சு தள்ளி விட்டு இப்படி அரைச்சா இந்த அளவுக்கு நரன்ற மாதிரி தான் இருக்கும். தேங்காய் ஆம்லெட்டுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு ஸ்பூனை விட்டு நல்லா தள்ளி விட்டுட்டு இன்னொரு ஓட்டி எடுத்துக்கிறேன். தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம அடுத்த ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். தேங்காய் மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி முட்டையை நல்லா அடிச்சிக்கலாம். முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மசாலா சேர்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் மிச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மசாலா பத்தலை, கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் மசாலா சேர்த்து கலக்கியிருக்கேன். தோசைக்கல்லை நல்லா இரும்பு தோசைக்கல்லை சூடு பண்ணி எண்ணெய் தடவிட்டு மொத்தத்தையுமே ஊற்றிட்டேன். இந்த ஆம்லெட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே சமயம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து சுற்றி எண்ணெய் விடுங்க. மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். தேங்காய் நிறைய ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது. அந்த முட்டையோட ஃப்ளேவர் இல்லாமல் வெறும் தேங்காய் மட்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு முட்டைக்கு 1 டேபிள் ஸ்பூன் மசாலான்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. காரம் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். பச்சை மிளகாவை நிறையா போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம், கம்மியாக போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். தேங்காய் முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிப்போம். இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. சூப்பரான தேங்காய் முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் அப்பாவோட ஃபேவரட்டான ரெசிபி. எப்போ ஆம்லேட் போட்டாலும் இப்படி தான் போடுவாங்க. என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. இது இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. சாப்பிட்டு பார்த்துடலாமா? சூப்பராக இருக்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். எப்பவும் சொல்கிறது தான், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.